ஹாய் ஹலோ ஜெம் சினிமாஸ் நேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த வாரம் கதை நாயகன் எபிசோட்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு இயக்குனராக இப்போ திகழ்ந்துட்டு வராரு. அவரோட பேர் பிரதீப் ரங்கநாதன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட தமிழ் சினிமாவில் 2 படம் தான் பண்ணியிருந்தாரு. ஸோ இவர் 25 ஜூலை 1993 சென்னையில் தான் பிறந்தார். ஸோ இவரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 வயசு ஆகுது. ஸோ நார்மலாக எல்லாரும் மாதிரி நானும் ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும், கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய படம் பண்ணணும், ஹீரோவாக ஒரு பெரிய படம் பண்ணணும் ஆசையோட தமிழ் சினிமாக்குள்ளே கால் எடுத்து வைக்காரு. ஸோ எடுத்த உடனே நம்ம தமிழ் சினிமாவுக்கு போகிறது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயன்றது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்ப கட்டத்தில் இவர் ஒரு பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தமிழ் சினிமாவுக்கு கால் எடுத்து வச்சாரு. ஸோ இவர் தமிழ் சினிமாவில் 2 படம் பண்ணியிருக்காரு. ஒன்று கோமாளி, இப்போ ரீசெண்டாக லவ் டுடே. ஸோ 2021 கோமாளி படம் பெரிதாக பேசப்பட்டதுக்கு காரணம் ஒன்று ஜெயம் ரவி சார் அவர்கள். ஏன்னா ஜெயம் ரவி சார் அப்படி ஒரு கம்பேக் கொடுத்த படமாக தான் கோமாளி படம் இருந்துச்சு. அது நம்ம பிரதீப் ரங்கநாதன் அப்படின்ற மாதிரி தமிழ் சினிமா மட்டும் இல்லை மக்கள் மத்தியிலையும் பெருசாக பேசப்பட்ட படமாக கோமாளி படம் அவரோட லைஃப்பில் பயங்கரமாக அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடேன்னு ஒரு படம் நான் பண்ண போகிறாரு. ஸோ தேட்டரில் இவர் படம் ரிலீஸ் ஆக போகுது. எந்த ஹீரோ வச்சு பண்ண போறாரு? முதல் படம் நான் ஜெயம் ரவி வச்சு படம் பண்ணிட்டேன். 2வது படமா யாரை வச்சு பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் நானே தமிழ் சினிமாவில் இறங்கி ஒரு லீடிங் ஆக்டரா நடிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லரில் அப்படி ஒரு அட்டகாசமான விஷயமா இது வரைக்கும் நம்ம கூட இந்த ஐடியா தோணலையப்பா, எப்படி ஒரு பயங்கரமான ஸ்டோரி எடுத்து பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்த நிலைமைக்கு அந்த ஒரு ஸ்டோரி மாதிரி லவ் டுடே படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் பேசப்பட்டாங்க, நிறைய ப்ரொமோஷன்லாம் வந்துச்சு. 100 நாள் இன்னைக்கு வரைக்கும் படம் ஓடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் டெபியூ டேரக்டராக எடுத்த 2 படமும் ஓடின முதல் டேரக்டராக நம்ம பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. ஸோ அதுவும் 100 நாள் ஓடின படமா இந்த 2 படமும் இருக்குது. சரி, ஓகே, அவரோட லைஃப் ஹிஸ்டரி எப்படி தமிழ் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பயங்கர ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் தமிழ் சினிமாக்குள்ள வரதுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. நார்மலாக நானாக இருந்தால் இப்போ கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கரமாக நம்ம ட்ரெண்டிங் ஆயிடலாம், அதுக்கப்புறம் தமிழ் சினிமாக்குள்ள ஈஸியாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயோ ஹிஸ்ட்ரின்றதை தாண்டி ஒரு லாஜிக்னு ஒன்று இருக்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் ஸ்டார்டிங்கில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த யூடியூப் சேனலோட பேர் மொரட்டு சிங்கிள். ஸோ இந்த மொரட்டு சிங்கிள்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மொரட்டு சிங்கிள் யூடியூப் சேனல் நம்ம என்ன பண்ணால் நம்ம வீடியோ ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருந்த நேரத்தில் தொடர்ந்து 4 ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். 3 படத்தில் 3 ஷார்ட் ஃபிலிமில் ஒரு டேரக்டராக ஒர்க் பண்ணார். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஆக்டராகவும் ஒரு லிரிசிஸ்டாகவும் ஒர்க் பண்ணார். ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்பில் ஸ்டார்டிங்கில் ஒரு பெருசாக ரீச் கொடுக்கல. அவர் படம் பண்ணுறதுக்கு வரைக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் பெருசாக ரீச் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவரே அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் லவ் டுடேன்னு ஒரு படம் ஒரு கான்செப்டில் ஒரு ஃபோனை ஒரு 2 கப்பிள்ஸ் இருக்காங்க, 2 பேர் ஃபோனை ஷேர் பண்ணால் எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய படமாக பண்ணதான் இந்த லவ் டுடே. மொரட்டு சிங்கிள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ அந்த மொரட்டு சிங்கிளோட சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலேயே அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மொரட்டு சிங்கிள் சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 2 படம் பணம் இவருக்கு தமிழ் சினிமாவில் என்ன ஒரு கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைமால இருந்து பெஸ்ட் டெபியூ டேரக்டர் அப்படின்ற மாதிரி கோமாளி படத்துக்காக சைமா ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் அவர் பேசிய ஸ்பீச் உண்மையில யாரும் அப்போ நம்பியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இன்னைக்கு நான் நம்புகிறேன், மக்களாகி நீயும் நம்புவீங்க. நான் அப்படி ஒரு ஸ்பீச் தான் கொடுத்தாரு. ஸோ இன்னைக்கு நான் இந்த இடத்துல பெஸ்ட் டெபியூ டேரக்டர் வாங்குறேன், அடுத்த வருஷம் இதே நாளில் இதே சைமால நான் பெஸ்ட் டெபியூ ஆக்டர் அப்படின்ற ஒரு அவார்டு கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணுற மாதிரி தான் இந்த லவ் டுடே படமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோமாளி படம் எடுத்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் எப்படி வாழ்வாங்க, எப்படிலாம் இருந்திருப்பாங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷன் 90s கிட்ஸ் எப்படி இருக்காங்கன்றது ஒரு அழகான வரைமுறையாக கோமாளி படம் மூலமாக வெளியே தெரியப்படுத்தினார். அதுக்கப்புறம் லவ் டுடே, இந்த லவ் டுடே படத்தில் நம்ம 90s கிட்ஸ் வச்சு பண்ணிட்டோம். இந்த லவ் டுடே படத்தில் எப்படி நம்ம 2K கிட்ஸை எப்படி மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தலான்றதை ஒரு அழகான முறையில் பயங்கரமாக ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ்
சப்போர்ட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம சத்யராஜ் சாராக இருக்கட்டும், நம்ம ராதிகா மேமாக இருக்கட்டும், நான் லீடாக இறங்கி எனக்கு சப்போர்ட்டிவாக வந்து எல்லாரும் இறங்கி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த லவ் டுடே படமும் ஆரம்பிச்சு. ஸோ இந்த வார எபிசோடில் நம்ம பிரதீப் ரங்கநாதை பற்றி ஒரு பயங்கரமான விஷயம் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த வார எபிசோடில் நம்ம ஒரு நல்ல கதாநாயகனோட சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் விஜய்.